முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட சின்னச்சாளம்பன் கிராமம். விவசாயமும் கால்நடை வளர்ப்புமே இங்கு வாழும் 350 குடும்பங்களின் வாழ்வாதாரம். சுத்தமான குடிநீரின்மை தமது முதன்மை பிரச்சினை என எமது கம்மத குழுவினருக்கு இவர்கள் தெரிவித்தனர். அது சின்ன பிள்ளைகளும் அதை தான் குடிக்கிறது. அதில் பெரிய பிரச்சனைகள் இருக்கு, வருத்தங்கள் வருது. அது சரியான கஷ்டம்தான். குடிநீர் மாத்திரமின்றி யானைகளின் அட்டகாசமும் சின்னச்சாளம்பன் மக்களின் பாரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. அறுவடை செய்கின்ற நேரத்தில் இந்த நாசகார வேலையை செய்திருப்பது விவசாயிகளுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும். எங்களுக்கு இங்கே தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற யானை வேலி இது செயலற்ற நிலையில காணப்படுகிறது. 215 குடும்பங்களை கொண்ட முத்தையன்கட்டு ஜீவநகர் கிராமம். நன்னீர் மீன்பிடியே இவர்களது ஜீவனோபாய தொழில். குடிநீரை பெற்றுக்கொள்ள நீண்ட தூரம் செல்ல வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை இவர்களுக்கு. எங்களுக்கு தண்ணி சரியான கஷ்டமா இருக்குது. சந்தியில ஒரு கிணறு இருக்குது, சரியான தூரம் சரியான கஷ்டம் எங்களுக்கு. தண்ணிகள் இருக்குது இதுக்குள்ள. வாளிகளில் புள்ளியால் தூக்கி கொண்டு வரணும், அந்த குடத்துல தூக்கி கொண்டு வரது, கொண்டு இந்த பைவரை நிறைச்சி போட்டு அதுகளுக்கு ஸ்கூல் போறதுக்கு குளிச்சுட்டு போற சரியான கஷ்டம் அதுகளுக்கு. முத்தையன்கட்டு ஜீவநகரில் இருந்து வெளியேறிய எமது கம்மத குழுவினருக்கு இடைநடுவில் இவர்களையும் சந்திக்க நேரிட்டது. இந்த மாணவர்கள் அன்றாடம் பாடசாலைக்கு 2 கிலோமீட்டர் தூரம் நடந்தே செல்கின்றனராம். நாங்களும் இந்த பாதையெல்லாம் நடந்து படிச்சாங்க. இப்பவும் பிள்ளைகள் தூரத்துக்கு நடந்துதான் பெரியணும். மழை காலம்டா இந்த குளம் தண்ணி நிரம்பினா வாகன போக்குவரத்து தடைப்பட்டுரும், பஸ் வராது. அதனால எங்களோட போக்குவரத்து மிகவும் ஒரு சிரமமான நிலையில இருக்குது. பேராறு கிராமத்துக்கு செல்லும் வழியில் முத்தையன்கட்டு இடதுகரைக்கு செல்லும் வீதியில் பேராறு பெருக்கெடுத்தமையினால் கம்மத குழுவினர் சில சவால்களையும் எதிர்கொண்டனர். எனினும் மக்களின் பிரச்சினையை கண்டறியும் நோக்குடன் மாற்று வீதியூடாக கம்மத குழுவினர் பேராறு கிராமத்தை சென்றடைந்தனர். 115 குடும்பங்களை கொண்ட பேராறு கிராம மக்கள் உவர் நீரையே அன்றாட தேவைக்காக பயன்படுத்துகின்றனர். குறித்த பகுதி தாழ்நிலமாக உள்ளதால் மழைக்காலங்களில் ஒட்டுமொத்த கிராமமும் இடம்பெயர்வதாக கம்மத குழுவினரிடம் இவர்கள் தெரிவித்தனர். உப்பு தண்ணி எல்லாம் குடிச்சு கொண்டு இருக்கணும் இந்த பிரதேசத்துல. ஒட்டுசுட்டான் போறோம்னா 10 கிலோமீட்டருக்கு அங்கால போகணும். இப்ப கச்சிரவுண்ட்ல இருக்கிறபடியே 5 கிலோமீட்டர் போகணும் நாங்க தண்ணி எடுக்கிறதுக்கு. வெள்ளப்பெருக்கு எல்லாமே மூடி எல்லாம் பாயும். நாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகணும். இரவிருட்டுல எங்களுக்கு வெள்ளம் வந்தாலும் தெரிஞ்சு கொள்ளாது. முல்லைத்தீவுக்கு சென்ற கம்மத குழாத்தினர் வல்லிபுனம் இடைக்கட்டு கிராமத்துக்கும் சென்றனர். சீரற்ற வீதி, மழை வெள்ளம் என தாம் எதிர்நோக்கும் பல சவால்களை இவர்கள் கம்மத குழாத்திடம் தெரிவித்தனர். முழு நெல்லுமே விழுந்துட்டுது. உண்மையில எங்கட இடக்கட்டு இந்த குளவழியில பார்க்க போனால் ஒரு ஏக்கருக்கு 10 பேக் அடிக்கிறதே கேள்விக்குறியாத்தான் இருக்கு. விவசாயி எல்லாம் இந்த வெள்ளப்பெருக்காலையும் இந்த நோயாலையும் துன்பமான நிலையில தான். இது வெட்டையிலாது, இதனிமே அப்படியே விட வேண்டியதானது. இது ஹிங்குராகொட கல்லோயா கனிஷ்ட வித்தியாலயம். குறித்த பாடசாலை மாணவர்கள் அடிப்படை வசதிகளற்ற நிலையில் கஷ்டத்துக்கு மத்தியிலேயே கல்வியை தொடர்கின்றனர்.